யோசுவாவை பார்த்து நான் உனக்கு தேசத்தை கொடுத்தேன், நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அவர் சொன்னபடியே இங்கே அவங்களுக்கு அந்த தோல்வி மனப்பான்மை வந்து விட்டது. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் தன் ஜனங்களுக்கு கொடுத்து விட்டார். பிசாசுகள் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, மனுஷங்களுக்கு அது தோணிருச்சு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கூட நம்மளை பார்த்து ஆண்டவர் எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்று இருக்கிறது, நான் உனக்கு இதை கொடுத்துட்டேன், இதை போய் செய்யணும் எவ்வளோ விசுவாசம் நமக்கு சொல்றாரு. ஆனால் நம்ம அதை வெறும் வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறோம். அது தேவனுடைய கட்டளை, அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை, அது வந்த வண்ணமாக வாய்த்து விட்டு தான் செல்லும் என்று சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததுனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போய் நிறைய விஷயங்களை செய்யறதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சி காண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். தேவனை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய விசுவாசிக்கிற நீங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு நாம் விசுவாசத்தை பற்றியும், விசுவாசம் எப்படி செயலில் செயல்படும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் விசுவாசம் செயல்பட்டே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் பலனை கொடுக்கும் என்றும் பார்க்க போகிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் அநேக மனிதர்களை தெரிந்து கொண்டார். விசுவாசத்தை துவக்க முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசத்தில் செயல்பட, அதில் கோஆப்ரேட் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது யாரோட வேலை? மனிதர்களுடைய வேலை. ஆகவே தான் அந்த விசுவாசத்துக்குரிய பலனை அவர்களுக்கு அவர் கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இப்படி ஆபிரகாம் முதற்கொண்டு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக யோசுவாவை நம்ம போன செய்தியில் பார்த்தோம். எப்படி மோசேக்கு அடுத்து யோசுவாவை தேவன் கொண்டு வர்றாரு, கானானை சொந்தரிக்க இஸ்ரேல் மக்களை நடத்தி செல்ல என்று பார்த்தோம். அங்கே தேவன் யோசுவாவுக்கு சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. என்ன? யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 8வது வசனத்தில் பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய அது பாயிண்ட் பண்ணணும். கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவா, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வா. மற்றபடி எதுவுமே தேவனுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எடுத்து வருகிற மனிதர்களா, சூழ்நிலைகளா, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்மளுடைய கோஆப்ரேஷன், அவர் மேலே வைக்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனோட வார்த்தை கேட்க 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 அதில் தியானம் பண்ண தான் வரும். அதனால் அதை தியானம் பண்ணு, அதில் படி எல்லாம் அடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் செயலற்ற விசுவாசம் செத்தது. அப்படியாக யோசுவா என்ன பண்ணுறாரு? தேவன் தனக்கு சொன்னபடியே அதை சுதந்திரிக்க இங்கேருந்து சில ஆட்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். மோசேயினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் வேவு பார்க்குறாங்க. அப்போ இந்த 2 பேர் மட்டும்தான் விசுவாசத்தின் ஆவியை கொண்டு தேவன் நம்மோடு இருந்தால் எளிதாக சுதந்திரிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ யோசுவா அதே போல் அந்த நேரத்தில் பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கே என்ன சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நூனின் குமாரனா யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். ஏன்னா எரிகோவை தாண்டி அடுத்து பாருங்கள் யோர்தான், இதெல்லாம் தாண்டி அங்கே போக வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் எப்படி தேவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி தன் மக்களை அழைத்து கொண்டு போகிறாரு. எல்லாத்துலேயும் இந்த விசுவாசம், அவர்களுடைய செயல் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஏன்னா இந்த எரிகோ கோட்டைங்கிறது பாருங்கள், இந்த கோட்டை சுவரே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் குதிரை பந்தயமே நடத்துகிற அளவிற்கு பெரிய அகலமான நீளமான அளவிற்கு அங்கே மதில் சுவர்கள் அவ்வளோ தூரம் அது பலமாக இருக்குமா. அதன் மேலே ஒரு வேசி, அவள் பேர் ராகாப், அவள் வீடு அங்கே இருந்தது. இவங்க அங்கே தான் போய் என்ன பண்ணுறாங்க? தங்குறாங்க. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரர் சில மனிதர் இந்த ராத்திரியில் இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இது ராஜாவுக்கு போய் கசிஞ்சிருச்சு, இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகப்பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தானிடத்தில் மனுஷர்கள் வந்தார்கள், ஆனாலும் அவர்களை விடத்திலோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். இவள் இந்த இடத்துல ஒரு நன்மை செய்கிறா. இந்த தேவனுடைய ஜனங்களுக்காக, யாருமே தேவனை அறியாத இந்த எரிகோ பட்டணத்தில் இந்த ராகாப் வேசிக்கு மட்டும் எப்படிங்க இந்த அறிவு? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மேலும்
அந்த அறிவு இருந்தாலும் அதை செயல்படுத்துகிறா. அந்த 2 மனுஷங்களை வேவு பார்க்க வந்தவங்களை உள்ளே ஒளிச்சு வச்சுட்டு, இல்லை அவங்க வெளில போயிட்டாங்க, அப்பயே நீங்கள் ஏமா போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவர்களுக்கு போக்கு காட்டி அந்த 2 பேரையும் காப்பாற்றுறா. அப்போ அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தண்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷன் யோர்தானுக்கு போகிற வழியில் துறை மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய் இப்போ அவங்ககிட்ட சில விஷயங்களை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த ராகாப் ஒரு வேசியா இருந்தாலும் தேவனை பற்றி அறிவு, ஒருவர் மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் பக்கம் இருக்கிறார், அவர் பயங்கரமானவர், அவர் வல்லவர், அவர் தன் தனங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்ற அறிவு, அதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த தேவனை பற்றியும் அவர் வல்லமையை பற்றியும் அறிந்து பயத்திலையும் கண்டிப்பாக அவங்க மேற்கொண்டுருவாங்கங்கிற அந்த சோர்விலையும் ஆல்ரெடி தோல்வி மனப்பான்மையிலேயே போயிட்டாங்க. இது எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சு இவளுக்கு கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதனால நம்ம ஜெயிக்கிற சைடே போயிடுவோம்னு சொல்லி அந்த புத்திசாலித்தனம் பாருங்க, புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். யோசுவாவை பார்த்து நான் உனக்கு தேசத்தை கொடுத்தேன், நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அவர் சொன்னபடியே இங்கே அவங்களுக்கு அந்த தோல்வி மனப்பான்மை வந்து விட்டது. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் தன் ஜனங்களுக்கு கொடுத்து விட்டார். பிசாசுகள் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, மனுஷங்களுக்கு அது தோணிருச்சு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கூட நம்மளை பார்த்து ஆண்டவர் எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்று இருக்கிறது, நான் உனக்கு இதை கொடுத்துட்டேன், நீ இதை போய் செய்யணும், எவ்வளோ விசுவாசம் நமக்கு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அது வெறும் வார்த்தையாகவே எடுத்துக்கொள்கிறோம். அது தேவனுடைய கட்டளை, அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை, அது வந்த வண்ணமாக வாய்த்து விட்டு தான் செல்லும் என்று சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததுனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போய் நிறைய விஷயங்களை செய்கிறதில்லை. அதுவாக சில நேரம் நடக்கும்னு விட்டுறோம். இல்லைன்னா அது வெறும் வார்த்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணுவோம், ஏதாவது இதாகும், ஆலையில் சில சிக்னல்ஸ் காமிக்கட்டும், இல்லை தேவனே நம்மளை இழுத்து கொண்டு போகட்டும் அப்படி சொல்லி நிறைய நேரங்களில் தேவனை மட்டுப்படுத்தி விடுகிறோம், தேவனை நிறைய நேரங்களில் குறைத்து மதிப்பிடுகிறோம். அதனால தான் பாருங்க நிறைய பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு குறைவுபடுகிறது. இது சில நேரங்கள் நம்ம புத்தி இல்லாத தன்மையில் வருது, எல்லா மனுஷங்களுக்கும் அது வருதான் செய்யுது. ஆனால் இப்படி தேவன் வார்த்தையை அனுப்பி நம்மளை மறுபடியும் அதில் அநேக விஷயங்களை சொல்லும் பொழுது, எச்சரிக்கும் போது, ஞாபகப்படுத்தும் போது நம்ம மாறிக்கொண்டால் நம்ம கண்டிப்பாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இங்க ஒரு பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் விஷயம், தேவன் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டார். உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாருன்னா அது நம்முடையதாக இருக்கிறது, அதற்கேற்றபடி அங்கே எல்லாமே மாறி இருக்கிறது. பாருங்க, எதிரிகள் கூட பயந்து போய் கண்டிப்பாக அவங்க வர போகிறாங்க, அவங்க தான் சுதந்திரிக்க போகிறாங்கன்னு சொல்ல சூழ்நிலைக்கு எல்லாமே வந்துருச்சு. இவங்க என்ன பண்ண வேண்டியது, ஜஸ்ட்டு போய் பொசஸ் பண்ண வேண்டியதான் இடமா இருக்குது. ஆனால் அதை நினைச்சு இவங்க பயந்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா பண்ணியிருக்க முடியாது. ஆனால் யோசுவா அதை விசுவாசித்து செயல்படுத்தினா. இங்கே இந்த ராகாப் பேசி இவ்வளோ விஷயங்கள் அவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தேவன் பெரியவர், இதெல்லாம் எனக்கு அறிஞ்சிருக்கிறேன், கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை எதிரிகள் அறிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அங்கே போனால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, தேவன் சொல்லியிருக்காரு நீ போ நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு ஒரு வீடு தருவேன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு நான் மேரேஜ் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சு தருவேன்னு சொல்லியிருக்கலாம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஆனால் இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் தேவன் என்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தைகள் சொன்னாரோ, இன்னும் சொல்ல போனா சிலுவையில் அவர் உங்களுக்காக என்னைக்கு செய்ததை விசுவாசிச்சிங்களோ அன்னைக்கே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நீங்க விசுவாசத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது மாத்திரமே ஒரே வேலையாக இருக்கிறது. அப்போ இங்கே பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று நான் அறிவேன். அதனால் இவங்க சைடு சேர்ந்துக்கலாம் நினச்சி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னால் என்னையும் குடும்பத்தினையும் காப்பாற்றணும் அப்படின்றாங்க. அதே போல் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லி ஒரு சிகப்பு நூலை கொடுத்து உங்கள் வீட்டில் தொங்க விடு, நாங்கள் அழிக்க வரும்போது இந்த வீட்டை மட்டும் நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. தொடர்ந்து பாருங்க, அவ இன்னும் எவ்வளோ தூரம் அறிஞ்சு வச்சிருக்கிறா தேவனை அப்படிங்கிறதெல்லாம் 10-11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 11 பாருங்க, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம், அதாவது செங்கடல் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வரா, இதெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களால் எல்லாருடைய தைரியம் மற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்லி எதிரிகள் சாட்சி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா.
நம்மளை விட பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம தேவனை பற்றி, நம்மளை விட சுற்றியவங்களுக்கு தெரியும். அதனால தான் பாருங்கள் அவங்க ஓவராக பயந்துக்கிட்டு சில காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம விசுவாசத்தில் காலடி எடுத்து வைத்தா நம்ம மாத்திரமே ஜெயிக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேவர் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் அது சிவப்பு நூலெல்லாம் கட்டி இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இது கொண்டு வந்து யோசுவாட்ட அவங்க மனுஷங்க வந்து சொல்கிறாங்க. அது அதிகாலமே கிளம்புறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் வந்து யோர்தான் நதி 3ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரரும் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். நடுவில் யோர்தான் இப்போ இருக்குது. அடுத்து யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால் தேவன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தேவன் ஐடியா கொடுக்குறாரு இல்லையா, அந்த நியாயப்பிரமாண பெட்டி அதை என்ன பண்ணு, உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகளை கொட்டு நீ சுமந்துட்டு போ, அது முன்னால் போகட்டும். அவங்க உள்ளங்கல் யோர்தானில் பட்ட மாத்திரமே அது உனக்கு வழிவிடும். 2 குவியல் நிற்கிது, யோர்தான் பிளக்குது, இவங்களுக்கு கடந்து போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு அடுத்து எரியோ கோட்டை எப்படி அவங்க எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறாங்க, 7 முறை சுற்றி வந்து அதையும் தோற்கடித்து அந்த வேசியான காப்பாற்றப்படுறா. அந்த ராகாப்பினுடைய விசுவாசத்தின்படியே அவள் குடும்பமும் காப்பாற்றப்படுது. அது இவ்வளோ பெரிய அளவுக்கு வெற்றியை அவங்க எடுக்கிறாங்க, காண சொந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம யாக்கோப்புல வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இவளுடைய விசுவாசம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேவன் இவரை நம்பினவங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே இவங்க சைடு தான் நான் போக போகிறேன்னு சொல்லி அந்த விஷயம் பாருங்கள். இங்கே என்ன நடக்குது, யாக்கோபுல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 25 வருது பாருங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியோ அனுப்பிவிட்ட போது கிரிகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அவ அந்த விஷயத்தில் ஆண்டவரை நம்புறேங்க அப்படின்லாம் மட்டும் சொல்லலை, அதுக்கு அவ ஹெல்ப் பண்றா, அந்த விசுவாச கிரியையில காட்டுறா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய விசுவாசம் கிரியைகளை காட்டினா அதே போல் நீங்களும் உங்கள் விசுவாச கிரியைகளை காட்டுங்க. பாருங்கள் அங்கே போட்டிருக்கு 20, அதே யாக்கோப்பில் 2:20, வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. உனக்கு சொன்னாதான் புரியுமா? விசுவாசம் அப்படின்னாலே அங்கே தேவனை நம்பி நீ காலடி எடுத்து வை. தேவன் சொல்கிறார், நீ காலடி எடுத்து வைத்ததெல்லாம் உனக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசுவா எப்படி காலடி எடுத்து வைத்து தன் மக்களை விசுவாசத்தை நடத்தி சென்று சுதந்திரித்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றாங்களோ அதே போல் நீங்களும் இன்னைக்கு விசுவாசத்தில் காலடி எடுத்து வைங்க. அதே பாருங்கள் யாக்கோப்பு 2:23 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அந்த விசுவாசம் பாருங்க தேவன்கிட்ட உங்களை இன்னும் அதிகமாக நெருக்குது. நீங்கள் தேவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாறலாம். தேவன் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு அதிசயங்களும் செய்யும் போது கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, ஏன் என்னை நம்புறியா, உன் வாழ்க்கையில் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறியா, என்னை உன் லைஃப்பில் அலோவ் பண்ணுறியா அப்படிங்கிறதான் பாருங்க அதை காமிக்குது. எஸ் சொன்னோன்னே அங்கே அதிசயங்கள் நடக்குது. இப்போ விசுவாசனா என்ன, நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம். தேவன் அவர் உண்டு என்று அறிவேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ததெல்லாம் இப்போ பார்க்க முடியல, ஆனால் எனக்கு செய்து வைத்திருக்கா அதை நான் அப்படியே விசுவாசிப்பேன். அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்றைக்கே செயலிலே காட்டுங்கள். பாருங்க அதே இதில் அதே யாக்கோப்பில் 2:26 நம்ம பார்த்தோம். 18 பாருங்கள், ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசம் எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளை உனக்கு காண்பிப்பேன். ஒருத்தன் நான் எனக்கு விசுவாசம் இருக்குது, உனக்கு கிரியை இருக்குது அப்படி சொன்னால் சரியாக வருது. 2 சேர்ந்து செயல்படணும். 17 சொல்லுது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா விசுவாசங்கிறது ஃபெய்த் ஷுட் பி இன் ஆக்ஷன். கண்டிப்பாக ஆக்ஷனில் இருந்தே ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நான் கொடுத்துருக்கேன், அதை நீ விசுவாசித்து இன்றைக்கே செயல்படுத்த ஆரம்பி. உன்னோட வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துலலாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காமல் இன்னும் தள்ளி போகுதோ அதில் உன் விசுவாசத்தை ஆக்ஷனில் காட்டு. அங்கே அற்புதங்களை நீ பார்ப்பாய். ஏன்னா உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னதை நான் உனக்கு செய்து முடிச்சுட்டேங்கிறத நீ விசுவாசத்தை செயலில் இறங்கு. அது உனக்கு அப்படியே பலிக்கும், உன் கையில் கிடைக்கும், நீ வெற்றி பெறுவாய். ஆகவே இன்றைக்கு களத்தில் இறங்குங்க, நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் விசுவாசத்திலே இப்பொழுதே காலடி எடுத்து வைத்து எல்லா விதமான வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்கட்டும்.
விசுவாசத்திலே ஆண்டவரை வல்லவர்களாகட்டும், உமக்கு சிநேகிதர்களாகட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.